கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளுக்கான வேத வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6. குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற மேலான ஆசீர்வாதம் குழந்தைகள் தான். ஒரு முழுமையான ஆத்துமாவை உங்களை நம்பி கர்த்தர் கொடுக்குறப்ப அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்குறோமா? இன்றைக்கு அநேக பெற்றோர் என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொன்னால் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க முன்னாடி நாங்கள் அசிங்கப்படுற மாதிரி எதிர்த்து மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, சபைக்கு போகணும்னா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்புறதுண்டு. நீங்களும் அப்படி புலம்பி அங்கலாய்க்கிறீங்களா? நாம் பிள்ளைங்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துகிறோமா? முதல்ல குழந்தைங்களை நாம் வாங்க போங்க என்று பேசி பழகிறோமா? நம்ம குழந்தைகளுக்கு நாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறோமா? அப்போத்தான் நம்ம பிள்ளைங்க அவங்க மனசில் இருக்கிறத நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வருவாங்க. பிள்ளைங்க நம்மள்கிட்ட ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு முதல்ல டைம் கொடுக்கணும். வெளியில் போயிட்டு வர்றாங்கன்னா என்ன நடந்துச்சு இன்றைக்கின்னு நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இப்படி ஒரு சில சின்ன சின்ன செயல்கள் பண்ணுறது மூலம் நம்மக்கிட்ட அவங்க நெருங்குவாங்க. நீங்கள் வேதம் வாசிக்கிறத பிள்ளைங்க பார்க்கணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதையும் அவங்க கேட்கணும். குடும்ப ஜபத்துக்கு கணவன் மனைவியாக அந்த டைமுக்கு நீங்கள் உட்கார்றத பிள்ளைங்க பார்க்கணும். உங்களை பார்த்து தான் உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ளே சீராக வருவாங்க. இதெல்லாம் நான் செய்யாமல் தவறிவிட்டேன், என் பிள்ளைங்க தகாத பாதையில் போயிட்டாங்க, என் பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு அங்கலாய்க்கிறீங்களா? நீங்கள் முதல்ல கண்ணீருடன் பிள்ளைங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இப்போவும் நம்ம பிள்ளைங்களை சீர்படுத்துறதுக்கும் மீட்டு கொண்டு வர்றதுக்கும் நம்ம கர்த்தரால் முடியும். சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். ஹல்லேலூயா.